ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் பூத்திருக்கக்கூடிய செவ்வந்தி பூக்களை பற்றி பார்க்கலாம். பாருங்கள், எல்லாருக்குமே பெண்களுக்கு பூக்கள்னால் ஒரு ஆசை தான். இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் பூத்திருக்க எல்லோ செவ்வந்தியை பாருங்கள். எல்லாம் பூத்து அவன் என்ன பண்ணுறான்னா வெயிட்டு தாங்காமல் சாஞ்சு ஓடுறானுங்க. பாருங்கள், ஒரு குச்சி வச்சு இடையில இந்த மாதிரி ஒரு ஸ்டெம்மை வச்சு சுற்றி ஒரு கயிறு போட்டு கட்டிட்டோன்னா அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. என்ன அழகு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மண்ணில் படுத்துருந்தாங்க இவங்களாம் இவ்வளோ நேரம். இப்போ தான் எடுத்து நிமித்தி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு சின்ன விட்டு கிடச்சிதுன்னா சின்ன இந்த மாதிரி குட்டி பிளான்ட்டுங்க பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து இடையில வந்து விடுவாங்க இவங்க புல் பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறைய வேர் வரும். ஒரு செடி வாங்கி வச்சிங்கன்னா ஒரு 30 செடியாக இருந்து உற்பத்தி பண்ணிங்கன்னா தை மாதம் வாக்கில் நிறைய வீட்டில் பூக்கிறது பார்த்திங்கன்னா எப்போயுமே இந்த தை மாதம் மட்டும்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பூக்குது. மற்ற சீசன்லாம் அவ்வளோவா பூக்கிறது இல்லை. தை மாதம்னா எப்போயுமே எங்கள் வீட்டில் இந்த பூக்கள் பூத்துட்ருக்கும். போன வருஷம் நான் வைலட்டு இன்னும் ஒயிட்டெல்லாம் வச்சுருந்தேன். இப்போ இதெல்லாம் காணா போயிடுச்சு. இப்போ இந்த எல்லோ தான் இருக்குது பாருங்கள். என்ன அழகாக பூத்துருக்கானுங்க பாருங்கள். பஞ்சாக பூத்துருக்காங்க பாருங்கள். மண்ணில் விழுந்துருக்காங்க. அதனால் சின்ன இடம் இருந்தாலும் இல்லை பாட்டு இருந்தால் கூட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதில் வச்சு வளர்த்தோன்னா பார்க்குறதுக்கும் நல்லா இருப்பாங்க. நம்ம சாமிக்கும் வச்சுக்கலாம், தலைக்கும் வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்காங்க. கொஞ்சம் நீங்களும் செடி கிடச்சிதுன்னா பக்கத்தில் சின்ன பிட் ஆஃப் பிளான்ட்டு கிடச்சா கூட போதும். அதை வாங்கி நம்ம நட்டு வச்சோம்னா அப்பப்போ தண்ணி மட்டும் கொடுங்க. மற்றபடி எதுவும் வேணால் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூத்தாலும் பார்க்க கார்டனில் பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாங்க பாருங்கள். நம்ம கடையில் வாங்கிட்டு வரோம், அதில் ஒரு ஹாப்பினஸ் நமக்கு கண்டிப்பாக இருக்காது. ஆனால் நம்ம வீட்டில் நம்மளே உற்பத்தி பண்ணி அதை இறைவனுக்கு படைக்கும் போதும் நமக்கு மனம் வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் வளர்க்குறது. ஒரு எதையுமே செய்யும்போது ஒரு மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருக்கும், திருப்தியாக இருக்கும், பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த செடிகள்லாம். எல்லோரும் 10 ரூபா போட்டால் கடையில் வாங்கிட்டு வந்துடலாம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதனால் நம்மளாம் வந்து வளர்த்து செய்யும்போது மனப்பூர்வமான திருப்தி இருக்கும் இல்லையா? அதுக்காக தான். இடம் எல்லாம் நீங்களும் கொஞ்சம் வாங்கி இந்த மாதிரி வச்சு பாருங்கள். பராமரிப்புங்கிறது ரொம்ப எளிமை, ஆனால் பலன்கிறது ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். எல்லாம் 4 பக்கம் படுத்துருந்தவங்களும் ஒன்றா சேர்த்து பிடிச்சி வச்சுருக்கேன். என்ன அழகாக பூத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் குளிச்ச மாதிரி. இதில் வந்து இன்றைக்கி நம்ம சாமி கொஞ்சம் பெரிய பெரிய பூலாம் பூத்தவங்களாம் கொஞ்சம் காஞ்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள். நான் வந்து 2 நாளாக பார்க்கல. அதனால் வந்து சாமிக்கு கொஞ்சம் பூ கட் பண்ணி எடுத்துக்கலாம். எங்கள் பிளான்ட்டு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு லைக்கை பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச்.